ஒரு வார்த்தை நான் வாசிக்கலாம். இந்த நாளும் தேவனாய் கர்த்தர் நம்முடைய சபையில் இந்த கோலிலேண்ட் இந்த சேனல் மூலமாக தேவனுடைய வார்த்தையை அடிமை பேசும்படியாக கர்த்தரை தகுதிப்படுத்தினா அந்த வாய்ப்பு இருந்தானே நம்முடைய சபை போதருக்கும் பாஸ்டர் ஜோஸ் அவங்க கோலிலேண்ட் ஓனர் அவர்களுக்கும் இந்த வார்த்தையை நான் தெரிவித்துக்கொள்ளேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தினை வாசிப்போம். ஏசாயா 31 அதிகாரம் 1வது வசனம். ஆமேன். அப்படி எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே. எங்களை நேசிக்கிறான் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டான கர்த்தாவே, இந்த நாளுக்காக மக்க நன்றி ஆண்டவரை. 75 நாட்கள் நடக்கிறான இந்த ஜெப கூடுகளில் எங்கள் சபையும் கர்த்தான் தேவனாய் கர்த்தரை ஆயத்தப்படுத்த கிருபைகளுக்காக மக்க நன்றி ஆண்டவரை. தேவன் நாளும் அடிமை கர்த்த தகுதிப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்தும் தேவரீர். அடிமை வாயோடு தேவரீர் வாயா இருந்து கர்த்தர் பேசுவீராக. அடிமைக்கும் கேட்கிறான் எல்லா ஜனங்களுக்கும் பிரோஜனமாக என் கர்த்தர் மாற்று வர கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமூகத்திலே தாழ்த்திலும் உரிமையாக்குறேன். எல்லா துணிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சண்டே கிளாஸ் பிள்ளைல வார சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆகவே தான் நாம் நிர்மூலமாகாதபடிக்கு தேவ சமூகத்திலே வந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக, அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நிறுத்தி தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, செபிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். மீண்டும் இந்த வார்த்தையை நான் வாசிக்கலாம். ஏசாயா 31 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்போது, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்திற்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கை கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, இதில் என்ன வாசிக்கிறோம்? தேவனிடத்திலிருந்து மனுஷன் சகாயம் பெறும்படி என்ன செய்ய வேண்டும் என்று இதை நாம் வாசிக்கிறோம். தேவனிடத்திலிருந்து சகாயத்தை நாம் பெறும்படியாகவே தேவ சமூகத்தில் வந்துடும். அப்படின்னா உண்மைதானே? எல்லாருமே தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏதாவது ஒரு உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாம் தேவ சமூகத்தில் நாம் எல்லாரும் கூடி தேவனை ஆராதிக்கும்படியாக 9 மாதங்கள் தேவன் கிருபையை பாதுகாத்தார். இந்த 10வது மாதத்தின் 2ஆம் தேதியிலும் வாக்குத்தத்தை கர்த்தர் முதலாவது தேவனை கர்த்தார் இருள் பூமியை காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் தேவனாய கர்த்தர் உங்கள் மத்தியிலே உதிப்பார். வாக்குத்தத்தை அந்த நாள் 2ஆம் நாளில் தேவன் தருகிறார் சகாயம் கிடைக்கும்படியாக. ஆமே. இஸ்ரவேலின் தேவனாய பரிசுத்தத்திலிருந்து நமக்கு சகாயம் வேண்டும். அதற்காகவே தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆகவே சகாயம் கிடைக்க வேண்டுமானால் இதிலிருந்து 2 தூதை நாம் பார்க்க போகிறோம், 2 செய்தியை நாம் பார்க்க போகிறோம். அதாவது இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்க வேண்டும். முதலாவது என்னது? இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்க வேண்டும். 2வது இஸ்ரவேலின் பரிசுத்தரை தேட வேண்டும். அப்ப கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலின் பரிசுத்தர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. லேவியராகமம் 32ஆம் அதிகாரம், லேவியராகம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க.
நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். அல்லேலூயா. அவர் நம்மிடையிலே மதிக்கப்படுகிறான தேவன். அவர் கனத்துக்குரியதான கர்த்தர். அவர் என்ன சொல்கிறாரு? நான் பரிசுத்தர், நீங்கள் என்ன இருங்க? பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. நான் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அப்ப இஸ்ரவேலரின் பரிசுத்தரை முதலாவது நாம் தேட வேண்டும். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்ப சகாயம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால், அன்பான தேவனே, நமக்கு சகாயம் கிடைக்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இஸ்ரவேலரின் பரிசுத்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஏசாயா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஏழாவது வசனம். அவருடைய கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். அப்ப யாராம்? கைகளின் கிரியையாகிய பீடங்களை அல்ல, கைகளின் கிரியையாகிய விக்கிரக தோப்புகளை அல்ல, விக்கிரகங்களை அல்ல, கைகளின் கிரிகளை சொல்லி அவைகளை அல்ல, பரிசுத்தராகிய தன்னை உண்டாக்கினவர் யார்? அல்லேலூயா. தன்னை சிருஷ்டித்தவர் யார்? கைகளின் கிரியினால் உண்டாக்கினது அல்ல. அல்லேலூயா. ஆமென். தன்னை உண்டாக்கினவரை அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. யார் யார்? தன்னை சிருஷ்டித்தவர் தன்னை போலவே இருப்பார். அல்லேலூயா. நம்ம போலவே இருப்பார் தன்னை சிருஷ்டித்தவர். அப்படின்னா அவர் தன்னை உண்டாக்கினவரை யார்? அவன் நோக்கி கொண்டிருப்பான். அவனுக்கு தான் என்ன கிடைக்குமா? சகாயம் கிடைக்கும். அல்லேலூயா. நாம் யார்? ஆமென். ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள். நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்றால் எதற்காக வந்திருக்கிறோம்? என்னை உண்டாக்கினவர். அல்லேலூயா. அவரை நான் நோக்கி பார்க்கும் பொழுது அவரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் கிடைக்கும். அல்லேலூயா. அன்பான தேவன் பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாரா? உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் வார்த்தை சொல்லுற வார்த்தை என்னவென்றால், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது என் தேவனாய் கர்த்தர் அவர் உங்களையும் என்ன சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. கைகளின் கிரியாக பீடங்களே அல்ல, விக்கிரங்களை படித்தல. நாம் அநேக நாட்களை யாராவது அப்படி கைகளின் கிரியைகள் உண்டாக்கினவர்களையோ அப்படிப்பட்ட இடத்துல போயிருந்தாலும் இன்னைக்கு தன்னை சிருஷ்டித்த தேவனை தேடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தன்னை உண்டாக்கின தேவனை இடத்துல தேடி வந்திருக்கிறோம். அவரை உண்டாக்கின தேவனை தேடி வந்த உங்களுக்கு அல்லேலூயா இஸ்ரவேலின் பரிசுத்தராய் கர்த்தர் உண்மையாகவே நிச்சயமாகவே அவர் என்ன செய்வாராம்? சகாயத்தை பண்ணுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவரை தேடாமல் இருந்தால்தான், அவரை நோக்காமல் இருந்தால்தான் நமக்கு ஐயோ. ஹல்லேலூயா. அவரை நாம் தேடி அவர் நோக்கி பார்க்கும்போது நமக்கு என்ன சகாயம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலின் பரிசுத்தரை குறித்து சில குறிப்புகளை நான் பார்க்க போறேன். அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் யார்? யார் இஸ்ரவேலின் பரிசுத்தர்? நோட் அடிக்கிறவங்க நோட் எடுத்துங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தர் யார்? ஏசாயா 41ஆம் அதிகாரம் 14வது வசனம். பாருங்க, கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யார் இஸ்ரவேலின் பரிசுத்தர்? உன் மீட்பர். அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் யாராம்? எல்லாரும் ஜீவனோடு இருக்கிற எல்லாம் அப்படி வார்த்தையில் வர ஆமென் சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் யார்? உன் மீட்பர். அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் தருவேன் என்று. அல்லேலூயா. என் தேவன், பயப்படாதே சிறுமந்தையே, சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உன் மீட்பர். அல்லேலூயா. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை ரட்சித்தேன். அல்லேலூயா. ஆகவே நான் உனக்கு என்ன செய்வேன்? சகாயத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆமென். பாருங்க, கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் நீர் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். எப்பொழுதுதான்? பூர்வ காலம் முதல் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி? பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். அப்ப மீட்பர் என்ப கர்த்தாவே பூர்வ காலம் முதல் இது உம்முடைய நாமம்.
நீர் எங்கள் மீட்பர் என்பது உம்முடைய நாமம். அல்லேலூயா. என்னதாம் அவருடைய மீட்பர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி நாம் கூப்பிட வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் நம்மை மீட்டு கொண்டார். எப்படி மீட்டு கொண்டார்? கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். அல்லேலூயா. அவர் ஆமென் அசட்டை பண்ணவராய் எண்ணப்பட்டார். ஆமென். அதே ஏசாயால தான் ஏசாயா 49 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாய் கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. ஜாதிகளால் அருவருக்கப்பட்டவர். அவர்தான் நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அவர் எப்படியாம்? சிலுவை மரணத்தினால, சிலுவையினால ரத்தத்தை சிந்தி உங்களை என்ன மீட்டு கொண்டார்? மீட்பர். அவர் எப்படிப்பட்டவர்? மனுஷரால் தள்ளப்பட்டவர், மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவர். எதற்காக? உங்களுக்காக, எனக்காகவே. அல்லேலூயா. நாம் அசட்டை பண்ணக்கூடாது, நாம் அருவருக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. நாம் புறக்கணிக்கப்படக்கூடாது என்று சொல்லி நம்முடைய நிந்தைகளுக்காக, நம்முடைய அவமானங்களுக்காகவே அவர் என்னப்பட்டார்? மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டார். அல்லேலூயா. நம்முடைய நிந்தைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய துக்கங்கள், அல்லேலூயா, நம்முடைய வியாகுலங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார் சிலுவையிலே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர் தான். அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்திதான் உங்களை என்னை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அவர்தான் உங்கள் மீட்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை, அந்த மீட்பின் அனுபவத்தை தான் அனுதினமும் ரட்சிக்கப்பட்ட சபையில வந்து துதிக்கிறார்கள். அல்லேலூயா. அனுதினம் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வருகிறார்கள். அந்த கூட்டத்தில் உங்களை என்னை தேவனாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். யாரை ஆராதிக்க? இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரை ஆராதிக்கும்படியாக. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் எனக்கு இனியும் நன்மை செய்வார். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் இனியும் எனக்கு அவரிடத்திலிருந்து சகாயம் கிடைக்கும் என்பதற்காகவே நாம் அவரை நோக்கி இந்த ஆலயத்தில் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தருக்கு ஒரு நாமம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்த கர்த்தர் என்ன இருக்கிறது? ஒரு நாமம். ஏசாயா 49 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 49:7. ஏசாயா 47:4. 47:4. எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது. அப்ப மீட்பருடைய நாமம் என்னது? சத்தமா சொல்லுங்க. யாரு? அப்போ எங்கள் மீட்பருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர். அதான் தேவ தூதர்கள் புகழ்ந்து பாடினார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அவரை புகழ்ந்து பாடினார்கள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா புத்தகத்துல நிறைய இடத்துல பரிசுத்தர் என்பதை அவர் குறித்திருக்கிறார். அன்பான பிரபு, அந்த சேனைகளின் கர்த்தர்களை தேவ தூதர்கள் புகழ்ந்து பாடினார்கள். எப்படி? ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அவரை புகழ்ந்து பாடினார். ஆகவே நாம் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ஏசாயா 8 அதிகாரம், ஏசாயா 8 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அந்த சேனையின் கர்த்தர் நமக்கு செய்கிறான நன்மை என்னென்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அந்த சேனையின் கர்த்தர் என்ற நாமத்தை சொல்லுகிறார். இதோ நானும் உரிமையோடு, எல்லாரும் அந்த வார்த்தையை வாசிங்க. எல்லாம் உரிமையோடு அந்த வார்த்தையை வாசிப்போமே சத்தமா. கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க?
சேனையின் கர்த்தராலே நாம் சீயோனில் வாசமாய் இருக்கிற ஆமென் சேனையின் கர்த்தராலே ஆமென் இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் ஆன தேவனாய் கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணும்படியாக உதவி செய்ய வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இத்தனை நாட்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம், வேதனோடு இருந்திருக்கலாம், துன்பத்தோடு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனை தேடி அல்லேலூயா கர்த்தர் எனக்கு சகாயம் கிடைக்கும் என்று வந்திருக்கிறான். ஆமென். ஆத்துமா நோக்கி தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலின் சேனையின் கர்த்தராலே ஆமென் நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தராலே அற்புதமாக அடையாளங்களாக என் தேவனாய் கர்த்தர் தேசத்தின் மத்தியில, எங்க கிராமத்தின் மத்தியில, எங்க சபையின் மத்தியில, எங்க குடும்பத்தின் மத்தியில, என் ஆமென் கர்த்தாவே சொந்த பந்தங்கள்ல கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென் சொல்ற அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உரிமையோடு சொல்லுங்க ஆண்டவரே எங்கள் பிள்ளை மீண்டும் சொல்லுங்க ஆண்டவரே என் பிள்ளைகளே ஆண்டவரே அற்புதங்களாக அடையாளங்களாக சீயோன் பர்வத்தில் வாசமா இருக்கிற தேவனே நீ வைப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அற்புதங்களாக நாங்கள் ஆண்டவரே அடையாளங்களாக நீ வைக்கப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. பாருங்க அப்போ அந்த உரிமை கர்த்தர் நமக்கு வந்திருக்கிறான். இந்த விசுவாசத்தோடு இருக்கிறான். உண்மையாகவே நிச்சயமாக நம்ம தேவனாய் கர்த்தர் அல்லேலூயா இந்த வார்த்தையின்படி நம்முடைய சபையில நம்ம குடும்பங்கள தேசத்துல நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய சகாயத்தை கிடைக்கும்படியாக இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிறபடியாகவே உண்மையாகவே நாம் இந்த சகாயத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அடுத்தபடியே வாசிப்போம் ஏசாயா 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். அடுத்த வசனம் ஆமென். பாருங்க இதுல பாருங்க 10 ஏசாயா 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? அக்கினியும் அக்கினி ஜுவாலையுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அக்கினியும் அக்கினி ஜுவாலையுமாய் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாராம்? முட்செடிகளையும் நெரிஞ்சில்களையும் ஒரே நாளில் ஹல்லேலூயா முட்செடி நெரிஞ்சில் முட்செடிகளையும் நெரிஞ்சில் என்ன சொல்லலாம் ஒரே நாளிலே அது என்ன சொல்லலாம் அழித்து போடுவார். முட்செடி முள்ளுன்னா என்ன தெரியுமா? சாபக்கட்டுகள். உங்கள் குடும்பத்தில் உங்களோடு தலைமுறைகளோடு வரையான எல்லா சாபங்களை முட்செடி போன்ற முள் போன்றான சாபம் அல்லேலூயா அந்த முள் போன்ற சாபங்கள் உன் குடும்பத்தில் மத்தியில அல்லேலூயா அது தொடர்ந்து வருமானால் என் தேவனாய் ஒரே நாள்ல அது இன்றைக்கே நான் அழித்து போடுவேன் என்று சொல்ல அல்லேலூயா விசுவாசிக்கிற ஜனமே உங்கள் குடும்பத்தில் பின்தொடர்ந்து வரையான அந்த சாபத்தின் கட்டுகளை என் தேவனாய் கர்த்தர் அழித்து போடுவார். அல்லேலூயா முட்செடியா ஒரே நாள் எப்படியாம்? அவர் அக்கினி ஜுவாலை. அவர் அக்கினி அந்த அக்கினி எப்படி பற்றி எரியும். அல்லேலூயா அந்த சாபங்கள்ல அந்த அக்கினி ஜுவாலை பற்றி எரியும்போது அந்த சாபங்கள் எல்லாம் அழிந்து போகும்படி கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அடுத்து ஆமென் பவுல் சொல்கிறான் முள் என் சரீரத்தில் முள் வைக்கப்பட்டிருக்குது. அநேக சரீரத்தில் வியாதியின் வல்லமையில் இருக்கலாம். அல்லேலூயா வியாதி முள் போன்றான அந்த வியாதி உங்கள் சரீரத்தில் இருக்கான அந்த வியாதி முள் போன்றான அந்த வியாதி ஒரே நாளில் விசுவாசிக்கிற உங்களுக்கு தேவனாய் கர்த்தர் அந்த வியாதி அழித்து போடுவாராக. அல்லேலூயா அக்கினி ஜுவாலையான இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் அக்கினி ஜுவாலை. அவர் அக்கினி அந்த வியாதியை ஒரே நாளிலே உன் சரீரத்தில் நீக்கி போடுவார். அல்லேலூயா. வார்த்தையை உட்கொள்கிறவனுக்கோ அது ஆரோக்கியம் ஜீவனமாயிருக்கும். வார்த்தை விசுவாசிக்கிறவனுக்கோ அது ஆரோக்கியம் சுகமாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறானே அருமையான ஜனங்களே ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை வார்த்தை வருகிறது. அவர் அக்கினி ஜுவாலை உன் உடம்புல உன் சரீரத்துல உங்க வீட்டுல யாருக்காவது இந்த முள்ளின் அனுபவம் பண்ணான வேதனை காணப்படுமலா ஒரே நாளில நான் அதை அழித்து போடுன்னு சொன்ன கர்த்தர் விசுவாசிக்கிறவங்களுக்கு அது எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஒன்றாவது பாத்தீங்கன்னா முள்ளின் அனுபவம் பார்க்கும்போது மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம். அவன் மனுஷர் சோதனைகளை தந்திருக்கலாம். அல்லேலூயா முள் போன்று உங்களை குத்தி குத்தி வார்த்தைகளை சொல்லி உங்களை துன்புறுத்திருக்கலாம். உங்கள் பின்தொடர்ந்து வந்து உங்களை அழிக்கலாம் நினைத்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்லலாம் அந்த முள் போன்று குத்தி குத்தின அந்த வார்த்தைகளை அல்லேலூயா அந்த நபர்கள் மத்தியில் அல்லேலூயா என் தேவனாய் கர்த்தர் அவன் உங்களுக்கு சகாயம் கிடைக்கும்படியாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும்படியாக உங்களை தேவனாய் கர்த்தர் உயர்த்தி பார்க்கும்படியாக என் கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. அவர் அக்கினி
அக்கினி ஜுவாலையாய் நமத்திலே அவர் வந்திருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய கர்த்தர் நமத்தில் அக்கினி ஜுவாலையாய் வந்திருக்கிறார். எந்த முள்ளின் அனுபவங்கள் உங்களுக்கு காணப்பட்டாலும், எந்த நெரிச்சலின் அனுபவங்கள் காணப்பட்டாலும், அல்லேலூயா, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதை ஒரே நாளிலே அவர் அழித்து போட்ட போல என் கர்த்தர் அதை அழித்து போடுவார். அல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு தேவனை ஆராதித்தோம் என்றால் ஆமென், உண்மையாகவே அவைகளிலிருந்து அந்த கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். வியாதியில் விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அல்லேலூயா. பொல்லாத மனுஷனிடத்திலிருந்து கர்த்தர் உங்களை என்னை விடுவித்து பாதுகாத்து அவருடைய சகாயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தபடி 4வதாக ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 12:6. ஆமென். அல்லேலூயா. யாரு? இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். என் நடுவில் பெரியவராயிருக்கிறார். என் சபையின் நடுவில் பெரியவராயிருக்கிறார். என் தேசத்தின் மத்தியில் பெரியவராயிருக்கிறார். என் குடும்பத்தின் மத்தியில் அவர் பெரியவராயிருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. thank you lord. அவர் எப்படி பெரியவர்? அவர் பெரிய காரியங்களை. ஆகவே வசனம் சொல்லுகிறது, சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, தேவ சபையில் வந்திருக்கிறான் என் ஜனமே, தேவ சபையில் வந்திருக்கிறான் என் ஆத்துமாவே, சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கூப்பிடு. ஹல்லேலூயா. நீ சத்தமிட்டு கெம்பீரு. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். தேவ சபையில அமர்ந்திருக்கிறான் என் தேவ ஜனங்களே. ஹல்லேலூயா. நீங்கள் சீயோனில் வாசமாயிருக்கிறவர்கள், தேவ சபையில வந்திருக்கிறீர்கள், தேவனை ஆராதிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். உங்க பிரச்சனைகளை விட அவர் பெரியவர். உங்கள் வியாதியை விட அவர் பெரியவர். உங்கள் போராட்டங்களை விட அவர் பெரியவர். உங்கள் சத்துருக்களை விட அவர் பெரியவர். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். சொல்லுங்க, என் பிரச்சனைகளை விட நீ பெரியவர் ஆண்டவரே. எனக்கு விரோதமாக எழும்புற சத்துருக்களை விட நீ பெரியவர் ஆண்டவரே. எனக்கு விரோதமாக எழும்புற போராட்டங்களை விட நீ பெரியவர் ஆண்டவரே. அவர் எப்படிப்பட்ட தேவன்? சாலோமினிலும் அவர் பெரியவர், யோனாவிலும் அவர் பெரியவர், தேவாலயத்திலும் அவர் பெரியவர். அவர் நம் நடுவில் இருக்கிறார். அப்போ நம் நடுவில் இருக்கிறார். சும்மா விடுவாரா? நம்மள சும்மா விடுவாரா? அவர் பெரிய காரியங்களை. ஆகவே உங்கள் பிரச்சனைகளை அல்ல பிரச்சனைகளை பாருங்க, அந்த பிரச்சனைகளை விட பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிரச்சனைகளோட அந்த போராட்டங்களை விட பெரிய தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சத்துருக்களை விட பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரிய தேவனா இருக்கிறபடியால் உன் குடும்பத்தின் மத்தியில, அல்லேலூயா, சபையின் மத்தியில, தேசத்தின் மத்தியில உங்களை பெரிய ஜாதியாக்குவார். அல்லேலூயா. பெரிய தேவன் உங்களையும் என்னை அவர் பெரிய ஜாதியாக்குவார். அல்லேலூயா. அழிந்து போக விட மாட்டார். பிரச்சனை மூலமாக, போராட்டங்கள் மூலமாக, சத்துருக்கள் மூலமாக அவர் உங்களை அழிந்து போக விட மாட்டார். அவர் நம்மை பெரிய ஜாதியாக்குவார். அல்லேலூயா. சபையில, தேசத்துல, குடும்பத்துல, ஜாதிகள் மத்தியில என் தேவன் உங்களை பெரியவரா இருக்கிற தேவன் சொல்லிட்டாலா, நான் உன் நடுவில் பெரியவரா இருக்கிறேன் என்று. அப்ப பெரியவரா இருக்கிற தேவன் உங்களை தேவன் பெரிய ஜாதியாக்குவார். அல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னாரே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நீ போகும் இடமா நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லுவா. அன்பான பிள்ளை, தேவ சமூகத்தில் வந்திருக்கிறான ஜனங்களின் கர்த்தர் பெரிய தேவன். அல்லேலூயா. உங்கள் நடுவில் இருக்கிறவர் உன் குடும்பத்தின் மத்தியில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய கர்த்தர், அல்லேலூயா, சீயோனில் வாசமாயிருக்கிறவர் தேவ சபையிலே வந்து தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் போட்டு ஆராதிக்கிறதான ஜனமே கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் அல்லவா. நீங்க என்ன பாரத்தோடு வந்திருக்கீங்க, என்ன கவலோடு வந்திருக்கீங்க, என்ன துக்கத்தோடு வந்திருக்கீங்க, என்ன தேவைகளோடு வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. நான் உங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறேன் அல்லவா. நீங்கள் என் ஜனம் அல்லவா, நீங்கள் என் பிள்ளைகள் அல்லவா. நான் எப்படி உங்களை கைவிடுவேன்? ஹல்லேலூயா. புறஜாதிகளா இருந்த நீங்க என்ன தேடி வந்திருக்கிறீர்களே, புறஜாதிகளா இருந்த நீங்க தேடி வந்திருக்கிறீர்களே, நான் உங்களை எப்படி கைவிடுவேன்? நான் உங்களை எப்படி கைவிடுவேன்? ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பதற்கும்
நீங்கள் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை, பெரிய தேவன் பெரியவைகளை பெரிதானவளை என் தேவனாய் கர்த்தர் செய்து சபையின் மத்தியில் உங்களை என்னை அவர் பெரிய சாட்சிகளாய் கர்த்தர் நிப்பாட்ட போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தபடியா ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனம். அடுத்த வசனம். ஆமென். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரோஜனமானவளை உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. நீங்க அநேக மனுஷ இடத்துல போய் ஆலோசனை கேட்டுக்கலாம், அநேக மனுஷத்துல போய் புத்திகளை கேட்டுக்கலாம். ஆனா இஸ்ரவேலின் பரிசுத்தராய் கர்த்தர் அவருடைய சகாயத்தை தேடி வந்திருக்கிறவங்களுக்கு நீங்க மற்ற இடத்துல போக வேண்டாம், நீங்க என்னிடத்துல வாங்க, என்னுடைய சகாயத்துக்கு தானே நீங்க வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு பிரோஜனமானவர்களை போதித்து தருவேன். அல்லேலூயா. பிரோஜனமான உனக்கு என்ன பிரோஜனமோ அதை நான் உனக்கு போதித்து தருவேன். அல்லேலூயா. நீ எந்த வழியில் போக வேண்டும் நினைக்கிறாயோ அந்த வழியை நான் உன்னை நடத்தி செல்லுவேன். அல்லேலூயா. ஆமென். பிரோஜனமானவர்களை இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் பிரோஜனமானவர்கள் அவர் நமக்கு போதித்து தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன பிரோஜனமோ அவர் அதை போதித்து தருவார். நீங்க எந்த வழியில் நடந்து போக வேண்டுமோ அந்த வழியில அவர் கரம் பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்க பாதை தழுவாரி போவீங்களா என்றால் அவர் ஹல்லேலூயா உங்களுக்கு வழிகாட்டி தருவார். மகளே, என் மகனே, என் மகளே, இந்த வழியில போ. ஹல்லேலூயா. நான் உன்னை போதித்து நடத்துவேன், என் கண்ணை உன்மேல் வைத்து ஹல்லேலூயா உனக்கு நான் ஆலோசனை சொல்வேன். ஆமென். அப்படி போதித்து நடத்துகிற தேவன், அப்படி வழி காட்டுகிற தேவன். அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? என் கற்பனைகளை நீ கைக்கொள்வாயான கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அது எப்படி இருக்குமாம்? அல்லேலூயா. அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி எப்படி இருக்குமாம்? சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும். நீ நீதிக்காக மனுஷன் போயிட்டு இருப்ப, ஆனால் கர்த்தரிடத்தில் வரும்போது இஸ்ரவேல் பரிசுத்தராய் கர்த்தர் உன் நீதி நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. கடலின் அலையை போல் நீதியை நான் வெளிப்படுத்துவேன். உனக்கு நான் நீதி செய்வேன். நீ நன்மை செய்திருக்கலாம், ஆனால் நன்மைக்கு பால் உனக்கு தீமை வந்திருக்கலாம், ஆனால் நான் உனக்கு நன்மை செய்வேன் மகளே. அல்லேலூயா. உன் நன்மைக்கு பதிலாக தீமை சேர்க்கலாம் மகனே, ஆனா நான் உனக்கு நன்மை செய்வேன் மகன். நீ என்னிடத்துல நான் நியாயாதிபதி, நான் உனக்கு நீதி செய்வேன். அல்லேலூயா. ஆகவே அவர் சொல்லுகிறார், கற்பனையை கவனித்தாயானால் உன் சமாதானம் நதியை போல் இருக்கும். அல்லேலூயா. இந்த கற்பனைகளை, வேதத்தின் கற்பனைகளை நான் கவனித்தோமானால் எப்படி இருக்கும்? சமாதானம் நதியை போல கர்த்தர் தருவார். நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் வந்திருப்பினால் கற்பனையை நீங்கள் கை கொள்ளும் பொழுது அவருடைய சகாயத்தை தேடி வந்திருக்கிறான். உங்களுக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தராய கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, என் சமாதானத்தை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. அவர் தான் அப்படியே சொல்லிட்டு போனார். அல்லேலூயா. என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. அல்லேலூயா. உலகத்தாரால் உங்களுக்கு சமாதானம் தர முடியாது, ஆனால் என் தேவனால் சமாதானம் தர முடியும். அல்லேலூயா. உங்க புருஷனால் தர முடியாது, உங்க பிள்ளைகளால் தர முடியாது, உங்க மனைவிகளால் தர முடியாது, சொந்த பந்தங்களால் தர முடியாது, வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ்கள் யாராலுமே தர முடியாது. என் தேவனால் தான் அந்த பெரிய சமாதானத்தை அவங்க கொஞ்ச நேரம் தருவாங்க, ஒரு இளைப்பாதலுக்கு, மறுபடி கிடைக்காது. ஆனால் நம்முடைய தேவன் நித்தியமாய் எப்பொழுதும் அவருடைய சமாதானத்தை நமக்கு நதியை போல தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் அவருடைய கற்பனையை நாம் கைக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய சத்தத்தை நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தத்தை நாம் செவி கொடுத்து கேட்போமானால், அல்லேலூயா, அந்த கற்பனைப்படி நடப்போமானால் கர்த்தர் நம்மை சமாதானம் உள்ளவராக இந்த சமாதானம் உள்ள தேசத்திலே கர்த்தர் நம்மை வாழ வைத்து அவரோடு அந்த சமாதானம் உள்ள தேசத்திலே நம்மை கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியாக வாசிக்கலாம். அல்லேலூயா. ஏசாயா 41 அதிகாரம் 20 வசனம். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். எதை செய்தார் என்று அதே அதிகாரத்தில் 18-19 வசனத்தை வாசிங்க.
பாருங்க, கர்த்தருடைய கரம், இஸ்ரவேல் பரிசுத்தராகிய கர்த்தர் நம்மை படைத்தார். அல்லேலூயா. நம்மை படைத்தவர் சகலவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. நம்மை உருவாக்கினவர் சகலவ பூமியும் பூமியில் உள்ள யாவற்றையும் அவர் என்ன செய்தார்? அவரே சிருஷ்டித்தார். அண்ட சகராத்தில் எல்லாவற்றையும் யார் சிருஷ்டித்தார்? நம்முடைய தேவன். அவர் இதில் நாம் பார்க்கிறோம். முதல்ல வாசித்தோம் 18 வசனங்களை. மேடு, வனாந்திரம், அவாந்திரம். அல்லேலூயா. மேடுகள், வனாந்திரம், அவாந்திரம். இது மனுஷன் விரும்பாதவைகள். அப்படின்னா மேடு வனாந்திரம் யாருங்க பிடிக்குமா? பிடிக்காது. அவாந்திரம் பிடிக்காது. இதெல்லாம் மனுஷன் விரும்பாதவை. ஆனால் என் தேவன் சொல்றார், மற்றவர்கள் உணர்ந்து சிந்தித்து அல்லேலூயா இதை காண்பார்கள். என்னால் படைக்கப்பட்ட ஜனமே, நான் உங்களுக்கு செய்வேன் மேடு போன்றதான அனுபவங்கள், வனாந்திரம் போன்றான அனுபவங்கள், அவாந்திரம் போன்றான அனுபவங்கள். அல்லேலூயா. வாழ்க்கையின் மத்தியில் உன் ஜீவிதத்தின் மத்தியில், உன் ஜீவிதம் ஒரு வனாந்திரம் போல, உன் ஜீவிதம் ஒரு மேடு போல, உன் ஜீவிதம் அவாந்திரம் போல காணப்படுமானால் அங்கே தேவனாய் கர்த்தர் சொல்வார், நான் அதை நீர் கேணிகளும் ஆக்கி அல்லேலூயா செழிப்பாய் மாற்றுவேன். அல்லேலூயா. வனாந்திரத்தை என் தேவனாய் கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா. அவாந்திரத்தை என் தேவனாய் செழிப்பாய் மாற்றி உங்களை வறண்ட நிலமாய் நீங்கள் இருப்பீர்களால் உங்கள் நீர் கேணிகள் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்காகவே கர்த்தர் படைத்தார். என் கரம் உங்களை படைத்தது. இஸ்ரவேலின் சேனையின் கர்த்தர் பரிசுத்தராகிய அவராலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவருடைய கரத்தினாலேயே அவருடைய நம்ம வாழ்க்கையில் அவருடைய கரத்தை வைத்து வனாந்திரமான ஜீவிதத்தில், அவாந்திரமான ஜீவிதத்தில், மேடமான ஜீவிதத்தில் சொல்றார், நான் உங்கள் நீர் கேணிகள் ஆக்குவேன். அல்லேலூயா. நீருற்றுள்ள ஜனங்களாக, தண்ணீரற்ற ஜனம் அல்ல, வறண்ட ஜனமாக அல்ல. அல்லேலூயா. நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல நான் உங்களை மாற்றுவேன். அல்லேலூயா. வற்றாத ஒரு நதியை போல நான் உங்களை மாற்றுவேன் என்று சொல்லுவார். அதுதான் அதில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அல்லேலூயா. இவன் எப்படி ஜீவிதம் ஒரு வறட்சியற்றலா இருந்தது, ஜீவிதம் ஒண்ணுமில்லாமலா இருந்தது, ஒரு வனாந்திரமாலாம் இருந்தா, ஒரு அவாந்திரமாலாம் இவங்க இருந்தாங்க. ஆனா இவங்க இப்படி இருக்கிறாங்க என்பதை உங்களுக்கு கர்த்தர் செய்தான். அல்லேலூயா. வாழ்க்கையில ஜீவிதத்தில் செய்தான் அற்புதங்கள், அதிசயங்களை அல்லேலூயா அவர் செய்ய மற்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்திப்பார்கள். அல்லேலூயா. இது எப்படி நடந்தது வாழ்க்கையிலே, இது எப்படி உங்க ஜீவிதத்தில் நடந்தது என்று யாவரும் கண்டு அறிந்து கொள்ளும்படியாக என் தேவனாய் கர்த்தர் உங்கள் ஆகவே குழப்பமான எந்த நிலைமைகள் காணப்பட்டாலும், அல்லேலூயா எந்த கலக்கமான நிலைமை காணப்பட்டாலும் தேவனிடத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதபடி சகாயத்தை நீங்கள் தாங்காண்டவரே என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆமென் தேவன் மற்றவர்கள் காணும்படியாக, மற்றவர்கள் சிந்திக்கும்படியாக, மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக அல்லேலூயா உங்களை தேவனாய் கர்த்தர் நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல நீர் கேணிகளாக மாற்றுவாங்க. நிறைய மரங்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு மரங்களுக்கு அர்த்தங்கள் உண்டு. அதெல்லாம் சொல்றதுக்கு டைம் கிடையாது. ஆனால் நம்ம தேவனாய் கர்த்தர் வற்றாத ஒரு தோட்டத்தை போல நீர் பாய்ச்சலான தோட்டத்தை நிச்சயமாக கர்த்தர் நம்ம உங்களை அவர் வைக்க போற கிருபைகளுக்காக கர்த்தர் நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. இதில் நான் வாசிக்க ஏசாயா 18 அது ஏசாயா 54 அதிகாரம் 5வது வசனம். அவன் சிருஷ்டிகரே உன் நாயர், இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரே உன் மீட்பர். அவர் நாயர், நாயகர் என்று சொல்லும் பொழுது அவர் எப்படி, அது ஒரு பெரிய நாமம், அது மேலான நாமம். அல்லேலூயா. நாயகர் என்பது அது ஒரு மேலான நாமம். ஹல்லேலூயா. அந்த மேலான நாமத்தை, அந்த நாயகரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவரை உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். நீங்க எந்த காரியத்திற்கு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் என் தேவனாய் கர்த்தர் நாயகராகிய தேவன் அவைகள் எல்லாவற்றையும், அவர் பெரிய நாமம், மேலான அந்த நாமத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பெரிய நாமத்தையுடைய தேவன் நாயகராயிருந்து உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அப்ப இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி ஆமென் பார்த்த 3 நபர்களை நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி பார்த்தான 3 நபர்கள். முதலாவது நேபுகாத்நேச்சர். தானியேல் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது தானியேல் 4 அதிகாரம் 34 வசனத்தை வாசிங்க.
பாருங்க, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். அல்லேலூயா. நாம் யார்? இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரை நோக்கி பாருங்க. பாருங்க, நேபுகாத் நேச்சர் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்திருக்கிறான். அல்லேலூயா. அவர் வானத்துக்கு நேராக ஏறெடுத்த பொழுதுதான் அவருக்கு புத்தி தெளிந்தது. அந்த ராஜ்யத்தை மறுபடி பெற்றுக்கொண்டான். அது ஏன் கண்களை ஏறெடுத்தான் தெரியுமா? 30வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்ல. அல்லேலூயா. அவனுக்குள் ஒரு பெருமை வந்தது, ஒரு சுயம். அவனுக்கு என்ன வந்துச்சு? நேபுகாத் நேச்சர் வந்து ஒரு அந்நிய ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அவன் பார்க்கிறான். பாருங்க, எதற்காக? அவனுக்குள் ஒரு பெருமை வந்தது. இது நான் கட்டின பாபிலோன். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, காமே தேவ சமூகத்தில் இருக்கிற நமக்கு பெருமைகள், மேட்டுமைகள், அகந்தைகள் எதுவுமே இருக்காது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் எப்பொழுதும் தாழ்த்தினவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே அவன் பார்க்கிற அந்த நாட்களில் அவன் என்ன பண்ணுகிறான்? நாம் அந்த நாட்கள் சென்ற பின்பு அவன் பார்க்கிற எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அவன் எப்படி? மனுஷன் ரூபத்தில் தள்ளப்பட்டு மிருக குணமுள்ளவன் ஆயிட்டான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அல்லேலூயா. அன்பான பிள்ளைகளே, மனுஷன் மிருக குணமுள்ளவர்களா இருக்கக்கூடாது. பெருமைகள், மேட்டுமைகள், அகந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தானால் எல்லாம் கர்த்தர் நமக்கு தரும் பொழுது நம்முடைய ஜீவிதத்தில் பெருமைகள், மேட்டுமைகள், அகந்தைகள் வந்தான். அல்லேலூயா. நம் தேவன் சொல்கிறார், பெருமை, அல்லேலூயா, பெருமையோடு இருக்கிறது அந்த நேபுகாத் நேச்சர் என்னப்பட்டான்? ஆமென். மிருகத்தை போலானால் நாமும் அல்லேலூயா மிருகத்தை போல ஆகக்கூடாது. அல்லேலூயா. நாம தள்ளப்பட்டவர்களா இப்போ மனுஷனுடைய அந்த ஸ்தானத்திலிருந்து நாம் தள்ளப்பட்டு அல்லேலூயா மிருக ஸ்தானத்துக்கு போய்விடக்கூடாது. அறிவுள்ளவர்கள் நாம், தேவனுடைய அறிவை பெற்றவர்களாக நாம். ஆகவே நாம் நம்மிடத்தில் இந்த பெருமைகள் காணப்படுமா நாமும் மிருக குணமுள்ளவர்கள் என்றே தேவனாய் கர்த்தர் சொல்வார். அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனே, நாம் தேவ சமூகத்தை தாழ்த்த வேண்டும். அவன் தாழ்த்தி எல்லாவற்றையும் இழந்தபொழுது அவன் சொல்கிறான், அல்லேலூயா, அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு வருகிறது. அவனுக்கு என்ன வந்தது? புத்தி தெளிந்தது. அவன் என்ன கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அல்லேலூயா. பாருங்க, அவன் தேவ சமூகத்தை தாழ்த்தின பொழுது கண்களை வானத்து நேராக திரும்பி பார்த்தவன் அவன் சொல்றான், புத்தி அவனுக்கு தெளிந்தது, அவனுக்கு மகிமை கிடைந்தது, அவனுக்கு வல்லமை வந்தது, அவனுக்கு முகக்கலை வந்தது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறேன். நாம் தேவனை ஆராதிக்கிறேன். நாம் எப்பொழுது நாம் பெருமை உள்ளவர்களா இருக்கக்கூடாது, மேட்டிமை உள்ளவர்களா இருக்கக்கூடாது, அகந்தை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. தேவ நம்மை எவ்வளவு உயர்த்தி உயர்த்தி கொண்டு போனாலும் தேவ சமூகத்தை தாழ்ந்தவராய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவன் சொன்னான், நான் கட்டின மகாபெரிய பாபிலோன், இது என்னாலதான் எல்லாம் உண்டாயிற்று, இது என்னாலதான் ஆனது. அப்படி என்னால் ஆனது நான் என்ன சுயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. மனுஷனை போல் நாம் ஆகாதபடிக்கு அல்லேலூயா மிருகத்தை போல் ஆகிவிடுவோம். அன்பானவர்களாகவே சொல்லி தேவ சமூகத்தில் தாழ்த்தி நாம் செவிப்போம்னால் நமக்கும் தேவனாய் கர்த்தர் ஒருவேளை அந்த அனுபவத்தில் யாராக இருப்பின் ஆண்டவரே, என்னுடைய புத்தி நாட்கள் தெளியட்டும் ஆண்டவரே. நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இழந்து எந்த இடத்துல நான் ஜெபத்தில் நான் இழந்திருப்பேன் ஆண்டவரே, எந்த இடத்துல எதை நீங்கள் இழந்தீர்களோ நாட்கள் ஆண்டவரே, என்னோட இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வை தந்திருக்கிற ஆண்டவரே, என் புத்தி தெரிந்திருக்கிற ஆண்டவரே, இந்த சுபாவங்கள் இடத்தில் இருக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் நீர் என்ன இடத்துல எடுத்து போடுங்க என்று தேவ சமூகத்தினை தாழ்த்துவாயானால் உன் முகக்கலை மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நீ எதெல்லாம் இழந்து போனீர்களோ அதையெல்லாம் தேவனாய் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எதை நீங்கள் இழந்தீர்களோ மறுபடியும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். அல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் இருந்ததை நேற்று தினத்தில் இருந்தவர் அதை நினைத்து கொண்டு இருக்காதுங்க. இன்று முதல் கர்த்தர் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நீங்கள் புத்தி தெளிய வேண்டும். அல்லேலூயா. பெருமைகள், மேட்டிமை, ஆண்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் காணப்படுமானால் தேவ சமூகத்தில் பரிசுத்தப்படுத்த இஸ்ரவேலின் பரிசுத்தராய் கர்த்தாவே, உம்முடைய சகாயத்தை தேடும்படியாக நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. தேவ சமூகத்தை இங்கே தாழ்த்தும் பொழுது அவன் எப்படி நேபுகாத் நேச்சர் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவனை புத்தி தெரிந்து ராமேன் அவன் தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஆளுகையை பெற்றுக்கொண்டானோ
அந்த மகிமை வல்லமை பெற்றுக்கொண்டானோ, முகக்கலையை பெற்றுக்கொண்டானோ, அதே போல தேவனாய் கர்த்தர் உங்களை பூமியிலே புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் தேவனாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் தாழ்த்தி தேவ சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி நீங்கள் ஜெபித்து கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களை பூமியில புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அடுத்தபடியாக நான் வாசிக்கலாம். யோனா தீர்க்கதரிசி, யோனா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்ற யார் சொல்ல? யோனா சொல்றாரு, உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். இது எங்கிருந்து சொல்றான் தெரியுமா? யோனா தீர்க்கதரிசி யாரா சொல்லுங்க. எப்படி? கரெக்ட். எங்கிருந்து சொல்றாரு? மீனின் வயிற்றிலிருந்து சொல்றாரு. மீனின் வயிற்றிலிருந்து அவர் என்ன சொல்றாரு? உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். அவன் இருக்குது எங்க? மீனுக்கு வயிற்றுல குடல் தான். ஹல்லேலூயா. அதுக்குள்ளே தான் சொல்றான், நான் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்று. ஹல்லேலூயா. 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் சொன்ன, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவாளினான், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. அவருடைய நம்முடைய சத்தத்தை பாதாளத்தின் வல்லமைகளோடு நீங்கள் போராடி கொண்டு நீங்கள் ஜெபிக்கலாம். உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறான தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவருடைய ஜெபத்தை கேட்டால் கடல் பாசி அவனை சுற்றி கொண்டது, அலைகள் அவனை அலைகள் அவன் மேல் புரண்டு வந்தது, வெள்ளங்கள் புரண்டு வந்தது. அந்த அப்படின்னா கடல்ல ஆழத்திருந்த வெள்ளம் இருக்குமா இருக்காதா? தண்ணி இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம அப்படியே மீனுக்கு வயிற்றுக்குள்ள போயிருந்தா எப்படி இருக்கும்? எத்தனை பேர் மீனுக்கு வயிற்றுல போனா வெளியே வந்துடுவீங்க சொல்லுங்க. பத்தி அவனுடைய ஜெபத்தை தேவனாய் கர்த்தர் கேட்டார். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிடுறேன் ஆண்டவரே, இந்த கடலின் ஆழத்தில் சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து நான் நோக்கி கூப்பிடுறேன் ஆண்டவரே. கடல் பாசி, வெள்ளங்கள், சமுத்திரம் எல்லாம் மூடி இருக்குது. அவன் அந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ளேருந்து சொல்றான், என்ன சொல்றான்? உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை என்ன சொல்ல நோக்குவேன். பாருங்க, கீழ்ப்படிதல் அவனுக்குள்ளே வந்தது. கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவன் மீனின் வயிற்றுக்குள்ள கடலுக்குள்ள போய்விட்டான். ஹல்லேலூயா. நாம வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியும் பொழுது, ஹல்லேலூயா, பாதாளம் போடான வல்லமைகள், வெள்ளங்கள் போன்றான சோதனைகள், ஹல்லேலூயா, சமுத்திரம் போன்றான பிரச்சனைகள் எது உண்ட வாழ்க்கையில வந்தாலும் உங்களோட ஜெபத்தை கேட்டு பாருங்க. அதே 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பார்த்தீங்களா? மீனுக்கு அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவன் இருக்கத்திருந்த அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே அவன் சொல்றான், என்னது? உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். மீனுக்கு வயிற்று நெருங்கி இருந்திருப்பான், அப்படின்னா நொறுக்கி இருந்திருப்பான். அவன் சொல்ல, உம்முடைய பரிசுத்த ஆலயத்தின் ஆராதனை விட்டு நாம் ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. தூரமானவர்களா இருக்கக்கூடாது. சமீபமா இந்த கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, ஹல்லேலூயா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை தேவனாய் கர்த்தர் மாற்றி உன் ஜெபத்தை கேட்டு யோனாவின் நெருக்கத்துல ஒரு விடுதலை கொடுத்து அவன் மீட்பை கொடுத்தது போல உங்களையும் தேவனாய் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு யோனாவை விடுவித்தது போல உங்களையும் என்னை அவர் கீழ்ப்படிதலாய் மாறும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் பதிலை தருவார். 3வது ஒன்று பார்ப்போம். மீகா 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். பாருங்க, நானோ வென்றால், மீகா தீர்க்கர் சொல்றான், நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஹல்லேலூயா. என் தேவன் என்னை, முதல் வசனத்திலே நான் வாசிக்கலாம். முதல் வசனத்திலே வாசிக்கிறாங்க. அங்கே என்ன இருக்கிறது? தேசத்தில் பக்தி உள்ளவன் இல்லை, செம்மையானவன் இல்லை. ஹல்லேலூயா. சகோதரன் வலையில பிடிக்க வேட்டையாடுகிறான். தாய் தகப்பன் இருக்கிறாங்க, மகன் இருக்கு, சிநேகிதன் இருக்கா, அதிபதி, நியாயாதிபதி எல்லாரும் கை கூலி தான் கேட்காங்க. எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாம் வேட்டையாடுகிறார்கள். நானோ வென்றாலாம். போராட்டம் அவனுக்கு மீகாத்துக்கு பெரிய போராட்டம். எல்லாரும் இருக்காங்க. பாருங்க, அதில் ஒரு வசனம் நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பும் வந்தது. அப்படி நான் உணர்ந்தேன். பாருங்க, 4வது வசனத்தை வாசிக்க. மீகா 7:4. பாருங்க, அவன் நல்லவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? கொஞ்சம் யோசித்து பாருங்களா. நல்லவன் இருந்தானா? அவன் எப்படி இருக்கானா? நம்மகிட்ட அப்படிதான் இருப்பாங்க. நல்லவங்க போல இருப்பாங்க, முச்சடியா இருப்பாங்க. சரிதானா? ஏன்னா அந்த வசனம் வாசிக்கும்போது ரொம்ப எனக்கு உணர்த்துச்சு. அவரும் நல்லவன். பாருங்க, அந்த மீகா தீர்க்கதரிசி அந்த போராட்டத்தை சொல்றான். அவரும் நல்லவன் எப்படி இருந்தானா? கெட்டவன். முச்சடி நல்லா இருக்குமா?
நல்லவனே முச்செடி போல இருக்கானா, செம்மையானவன் எப்படி இருக்கானா, கூர்மையா இருக்கான். பாருங்க, செம்மையானவன் கூர்மையா இருக்கான், நல்லவன் கெட்டவனா இருக்கான். அப்போ எப்படிப்பட்டான ஒரு சோதனை, எப்படிப்பட்டான போராட்டத்துல அந்த தீர்க்கர் சொல்ற பாருங்க, நானோ வென்றால் கர்த்தரையே நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டான். 8வது வசனத்துல அவன் சொல்லுறான், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். எல்லாம் சேர்ந்து வாசிங்க, 2 வசனம் 8, 9. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும், அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நீதியில ஹல்லேலூயா, நீதியை சூரியனா கிறிஸ்து வெளிப்படும் பொழுது இந்த போராட்டங்கள், இந்த உபத்திரவங்கள், இந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் நீதியின் சூரியனாக கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் தரிசிப்போம். ஹல்லேலூயா. அவரை நாம் முகமுகமாய் தரிசிப்போம். சாபத்தின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள், பிரச்சனை கட்டுகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் எது வந்தாலும் கர்த்தருடைய சகாயத்தை தேடி வந்திருக்கிறான். உங்களுக்கு கர்த்தருடைய நன்மையை நான் பார்க்க வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி கர்த்தரை தேடி வந்தான் தேவன் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். மீகா சொல்றான், சத்துருவே சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கர்த்தனை இருளில் அல்ல வெளிச்சத்தில் என்னை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இவ்வளவு நாட்கள் நீங்கள் ஏதோ ஒரு இருளுக்குள் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே இருளில் இல்ல ஆண்டவரே, நீர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவேன். உம்முடைய வெளிச்சத்தை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. உம்முடைய நீதியில ஹல்லேலூயா, உம்முடைய நீதியை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. அவர் நீதியை பார்ப்போம். ஹல்லேலூயா. அன்பான பிள்ளை, வெளிச்சத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வர. என்னெல்லாம் இருள்கள் உங்களை சூழ்ந்திருந்ததோ கர்த்தருடைய சகாயத்தை பார்க்கும்படியாக, கர்த்தருடைய சகாயத்தை ஹல்லேலூயா ஆமென் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்தில் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறபடியால், அவரை தேடி வந்திருக்கிறபடியால் உண்மையாகவே உங்களுடைய இருளின் அதிகாரங்களை எல்லாம் தேவனாய் கர்த்தர் மாற்றி ஹல்லேலூயா இருள் பூமியையும் காவல் ஜனங்களை மூடும். உண்மையில் கர்த்தர் உதிப்பான், வெளிச்சத்திற்கு ஜாதிகள் ஓடி வருவார் சொன்னார்கள். நம்முடைய வெளிச்சத்திற்கு ஜாதிகள் வருவார்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த வாக்குத்தத்த வார்த்தை கர்த்தர் நமக்கு உண்மையாகவே நிச்சயமாகவே எழும்ப வேண்டும். நாம் எழும்பி பிரகாசிக்கிறாள கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எல்லா சோதனை நெருக்கங்கள் பாடுகள் எல்லாவற்றும் சொல்லுங்க, சத்துரை பாடுங்க, சத்துரை நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தால் எழுந்திருப்பேன், நான் எழுந்து பிரகாசிப்பேன். அல்ல என் சபை நடுவில், என் குடும்பத்தில், என் தேசத்தில், என் கிராமத்தில் நான் எழுந்து பிரகாசிப்பேன். ஆண்டவரே, என் இருளர் இருக்கலாம், காரில் வரலாம், நீர் என்னோடு கூட இருக்கிறான். உம்முடைய மகிமையை நான் காண்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய சகாயம் அடையும்படியாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சாப கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். அக்கிரம கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். வியாதியிலிருந்து விடுதலை தருவார், சோதனையிலிருந்து விடுதலை தருவார், பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அவர் நன்மை கொடுக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களை யாவருக்கும் கர்த்தர் நன்மையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா.